தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த முத்தரையர் மக்களை அடையாளப்படுத்தணும், இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதை செஞ்சு முடிச்சிட்டோம். ரெண்ட முடிச்சிட்டோம். தமிழ்நாடு முழுக்க முத்தரையர்கள் பெரும்பான்மையா இருக்காங்கிறத நிரூபிச்சிருக்கோம். அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம். அடுத்து இந்த மக்களை அரசியல்வாதி ஆக்கணும். கூட இருக்க தம்பி பூமி மாவட்ட கவுன்சிலர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், தம்பி பிரபு ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், உள்ளாட்சி பிரதிநிதியா தம்பிகள்லாம் வரணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்களும் வாக்களிக்கணும், நீங்களும் உள்ளாட்சி பிரதிநிதியா வரணும். உங்களை அரசியல் படுத்துறதுக்கு தான் தமிழர் தேசம் கட்சின்னு ஒன்ன கொண்டு வந்திருக்கோம். எப்படி வன்னியர் மக்கள்லாம் அவங்களுக்கான கட்சி எதுன்னு கேட்டா அதிமுகன்னு சொல்ல மாட்டாங்க. வன்னியர்கள் உங்க கட்சி எதுன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பறையர் சமூக மக்கள்கிட்ட போய் உங்க கட்சி எதுனா அதிமுகவையோ திமுகவையோ பிஜேபியோ காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே மாதிரி முத்தரையர் மக்கள் என்ன சொல்லணும்? எங்களுக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சின்னு சொல்லணும். அப்பதான் இந்த லைட்ல அரசாங்கம் போட்டுக்கிறோம். இப்ப நம்மளே போட்டுக்கிறோம் பாருங்க. இது மாறணும், மாத்தணும்னா எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஒரு அன்போட வரவேற்றீங்க. அதுவும் அந்த காதல் இல்ல பாப்பா என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நாங்க திரும்பி சிரிக்கிறோம். சிரிச்சு அவ்வளவு அன்போட வரவேற்ற கிராமம் இந்த கிராமத்தினால மறக்க முடியாது. எதுனாலும் வந்து நிப்போன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.